சொல்லுங்கக்கா உங்களோட சாட்சிய. சாட்சி சொல்லுமா. எங்க வீட்டாளு வேலைக்கு போயிருந்தாங்க. வேலைக்கு போன இடத்துல ரொம்ப உடம்பு முடியாம 3 நாள் தங்கல் வேலைக்கு போன இடத்துல உடம்பு முடியாம விழுந்துட்டாங்க. அங்கிருந்து தபால் ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டதும் போய் பார்க்க போனோம். அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்ட்டு அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ணினதும் 3 நாள் அங்கேயே தங்கி இருந்து பார்த்தாங்க. ஏற்கனவே அவளுக்கு கல்லடைப்பு எல்லாமே உண்டு. உப்பு வெறி, கால் கையெல்லாம் வீங்கி இது வீங்கி வாங்கி இருந்தாங்க. நீர் போல வெளியே போல எல்லாமே இருந்துச்சு. அது பிறகு பார்த்து அங்கெங்குமா பார்த்து இன்னும் பார்த்தோம். பார்த்த பிறகு கிட்னி போயிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஒரு டாக்டர். கடவுள்கிட்ட போராடி கெஞ்சி மண்டாடி கெஞ்சினோம், ஜெபம் பண்ணோம். அது பிறகு கொஞ்சமாவது அற்புதம் தந்தார். 4 பிள்ளைகளும் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 29 வருஷம் ஆகுது. 29 வருஷம் ஆகுது. 2 பொம்பளை பிள்ளைகளும் 2 பையனும். 2 பிள்ளைகளும் கெட்டிக்கிட்டாங்க அவைய விருப்பப்படி. மீதி 2 பையனும் இருக்குறாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதமா ஒரு திருமணம் நடக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவையிலையும் ஆசீர்வதிச்சு பிள்ளைகளுக்கு தரணும் எனக்கு. எந்த இடத்துல விழுந்தாப்புல? எந்த ஊர்ல? இங்க மன்னாரபுரம் போற பாதையில விழுந்துட்டாங்க. பைக் பரப்பாடியில விழுந்து போன் வந்துச்சு, இப்படி விழுந்துட்டாங்க உங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. பைக்ல இருந்து விழுந்துட்டாங்க வரும்போது. 3 நாள் தங்கல் வேலைக்கு போன இடத்துல இருந்து விழுந்து பண்ணிட்டாங்க. போன் வந்துச்சு. அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போய் அங்க திருநெல்வேலியில கேன் எடுக்காது எடுக்கன்னு பார்த்து அற்புதமா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மண்டாடி கெஞ்சிக்கிட்டோம். ஆண்டவர் அற்புதம் தந்தாரு. ஆனா யாரும் இடிக்கலாம் இல்ல யாருமே இடிக்கல. அவிலா விழுந்தது. விழுந்த இடத்துல பல்லு கடிச்சிருப்பாங்களா என்னமோ தெரியல. ரத்தம் வந்துட்டு ரத்தம் வந்ததும் அந்த கேன் எடுங்க இங்க எடுங்கட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுனால பிரச்சனை ஆயிப்போச்சு. அதனால நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டோம் ஐயா கிட்ட. ஆமா, ஏசப்பாட்ட. ஏசப்பா விடுதலை தந்தாங்க. இது வரைக்கும் ஒரு நோய் இல்லாம நல்லவா இருக்காங்க. 2 பசங்களையும் ஆசீர்வாதமா கடவுள் நடத்தணும். பைபிள்ல சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம் படிங்கக்கா. நான் படிச்சுடுவேன் தானே. நான் படிக்கவா? சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம்க்கா. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ நல்லா பாருங்க, உங்க வீட்டுக்காரு யாரும் இடிக்கல, ஆக்சிடென்ட் கிடையாது. அவங்களா என்ன பண்ணிருக்காங்க, கீழே விழுந்திருக்காங்க. அந்த நேரத்துல உங்க வீட்டுக்காரு அவங்கள அறியாம யார கூப்பிட்டுருப்பாங்க? ஏசப்பாவை கூப்பிட்டுருப்பாங்க. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வசனத்தை நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காங்க, உங்க வீட்டுக்காரு தன்னிச்சையா செஞ்சிருக்காங்க. ஆண்டவரை இயேசு அவங்களுக்குள்ள இருந்ததுனால நான் உன்னை விடுவிப்பேன். அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்ப நீங்க சாட்சி சொல்றீங்க பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன பண்ண, ஏசப்பா இந்த மாதிரி வீட்டுக்காரரை காப்பாத்தினாங்க. இதுதான் மகிமைப்படுத்துறது. இந்த வேத வசனம் உங்களுக்கான வாக்குத்தத்தம். சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம்க்கா. இது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்கு. ஓகேக்கா. ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்களே பண்ணுங்க. நிறைய பண்ணணுமா? நிறைய இல்ல, உங்க மனசுல நீங்க ஏசப்பா கிட்ட என்ன பேசுவீங்களோ அந்த மாதிரி ஜெபம் பண்ணி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்காக. இதே மாதிரி பல பேர் ஆபத்துல இருப்பாங்க. அந்த ஆபத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உங்க கணவன் அவங்க எப்படி யாருமே எதுவுமே கீழே எதுவுமே ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம அவங்கள தானா விழுந்த மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் இருக்காங்க. சும்மா நடந்து போயிட்டு இருக்காங்க, பொத்து நிக்கல விழுந்துடுறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ போதையில கிடக்குறாங்கன்ட்டு இன்னைக்கு பார்க்காம போறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அவங்களுக்காக இந்த தன்னிலை, அதாவது எப்படி சொல்லுவாங்க, ட்ரக்ஸ் கிடையாது, போதை கிடையாது, முடியாம வியாதியில ஒரு பிபி கம்மியாகி சுகர் லெவல் அதிகமாகி கம்மியாகி இந்த மாதிரி ஒரு வியாதியில யாருமே இல்லாத இடங்கள்ல எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. 2-3 நாள் பாக்குறதுக்குள்ள அவங்க ஜீவன் என்ன ஆயிருது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இதே மாதிரி பல குடும்பங்கள் இப்போ உங்களுக்கு பரப்பாடியில இருந்து நியூஸ் மன்னார்புரத்துல இருந்து வந்திருக்கு. அங்க இருக்கிறவங்க பாத்துருக்காங்க. ஒருவேளை அண்ணன் 1 மணி 2 மணிக்கு விழுந்திருந்தா இதே மாதிரி பல குடும்பங்கள் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக நீங்களே என்ன பண்ணுங்க,
உங்க கணவருக்காக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஜெபம் பண்ணிப்பாங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பண்ணுங்க. அன்புள்ள இயேசப்பா, எல்லா மக்களையும் ஆசீர்வதிச்சுதாங்கப்பா. ஒரு மக்களுக்கும் நோய் இல்லாத இது சுகத்தை தாங்க தகப்பனே. எல்லா மக்களும் ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாத்து உங்கள் கோட்டைக்குள் வச்சு நீங்க தப்பா பாதுகாத்து தரணும் தகப்பனே. இதுக்காக நன்றியோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. சோத்திரிக்க ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. எஸ்ஸப்பா, ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிச்சு தாங்க தகப்பனே. ஆமீன்ப்பா. சோத்திரம் சோத்திரப்பா ராஜா, சோத்திரம் சோத்திரிக்க ராஜா. இயேசுவே, ஒரு மக்களுக்கும் ஒரு நோயும் இல்லாம வரைக்கும் சுகமா ஆசீர்வதிச்சு தாங்க அப்ப. அவ்வளவுதானே. ஆமென். ஆமீன்ப்பா. சோத்திரங்க. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் மகிமைப்படுவதாக. மகிமைப்படுவார். ஆமென். உங்க ஜெபம் வந்து சூப்பருக்கா, அருமையா, நேச்சுரலா, உண்மை. இதுதான் ஆண்டவர் விரும்புற ஜெபம். இதை முடிக்கும் போது மட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அப்படின்னு மட்டும் முடிச்சிருக்கேன். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அவ்வளவுதான். எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். உங்கள் ஜெபம் மூலமா இன்னைக்கு பல பேருக்கு வந்து அவங்க இந்த மாதிரி தன்னிச்சையா கீழே விழுறவங்க, அவங்களோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சங்கீதத்துல சொன்ன வாக்குத்தத்தம், அது ஒவ்வொருத்தருக்கும் வாக்குத்தத்தம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, எல்லாருக்கும் ஒரே வசனம் கிடையாது. அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க.